நமது வாழ்க்கை நம் படைப்பாளரிடமிருந்து கிடைத்த ஒரு உண்மையான ஆசீர்வாதம். வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் அவர் வழங்கியுள்ளார். இயற்கை நமக்கு தரும் உணவினால் நாம் நம்மை வசதியாக பராமரிக்கிறோம். ஆனாலும் உலகில் சில நாடுகளில் இன்னும் கடுமையான வறுமை நிலவுகிறது. அதிர்ஷ்டவசமாக இயேசுவின் போதனைகளை பிரதிபலித்து பசி உள்ளவர்களுக்கு உணவளிக்கும் சில உதவிக்கரங்கள் இன்றும் நம்மிடையே உள்ளன. நம்மில் பெரும்பாலோர் தட்டில் போதுமான உணவை கொண்டிருந்தாலும் நாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு நாள் நாம் இறக்கத்தான் வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. நம் கடவுள் நமது விதியையும் மீட்பையும் மாற்றி எழுத தீர்மானித்த பொழுது அவர் தம்முடைய ஒரே மகனை நம் அனைவருக்கும் மீட்பராகவும் நிலையான உணவாகவும் கொடுத்தது நமது பாக்கியம். இந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டு நாம் பசியுடன் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தியவுடன் நம் தந்தையாம் கடவுள் நமக்குள்ளே ஆன்ம ரீதியாக இணைந்திருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவே ஒரே ஆன்ம உணவு, நற்கருணை மற்றும் தெய்வீக வார்த்தை என்று இன்று சுட்டிக்காட்டுகிறார். புனித அகுஸ்தீனார் பின்வருமாறு கூறுவார்: இயேசுவே புத்துயிர் அளிக்கும் மற்றும் தீர்ந்து போகாத எப்பொழுதும் உண்ணப்படக்கூடிய ஆன்ம உணவு என்று. இந்த நிலையான உணவின் மூலம் கடவுளின் வாழ்வை நமக்குள்ளே நாம் கொண்டிருக்க முடியும். கடவுளுடனான நமது தொடர்பு ஒருபொழுதும் துண்டிக்கப்படாது. மேலும் நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புவதால் இறுதி காலத்தில் நம் ஆன்மாக்கள் அவருடன் சேர்ந்து உயிர்த்தெழுப்பப்படும். அதன் மூலம் நாம் நிலையான விண்ணுலக வாழ்வை பகிர்ந்து கொள்ள முடியும். மேலும் என்றென்றும் அவருடைய மகிமையை போற்றிக் கொண்டு இருக்க முடியும். நாம் எதற்காக இன்னும் காத்திருக்கிறோம்? திவ்ய நற்கருணை வழியாக நமக்குள்ளே இருக்கும் கடவுளின் விண்ணுலக வாழ்விலும் தூயதாக்கப்பட்ட அருளிலும் நமது பங்கை பெறுவோமாக. நாம் குறைந்தபட்சம் முயற்சி செய்து தூய்மையாகவும் இறை பக்தியுடனும் பாவமற்றவர்களாகவும் வாழ்ந்து நம் அயலாருடன் இறை அன்பை பகிர்ந்து கொள்வோம். அதன் மூலம் இயேசுவுடன் நமக்கு நிரந்தரமான நட்பு உண்டாகும். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவரை உங்களுக்குள் உணருங்கள். பின்னர் ஆன்ம ரீதியாக ஏழைகளாக, அதாவது உங்களைப் போலவே நீங்களும் அப்படித்தான் வாழ வேண்டும். ஆன்ம ரீதியாக ஏழைகளாக இருக்கும் அனைத்து அயலாருடனும் சேர்ந்து இறைவார்த்தையாம் இறைமகனை முழுமையாக அனுபவியுங்கள். ஆமேன். அல்லேலூயா.